ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம ஷாபானுடைய கடைசி வியாழன் வெள்ளி நாட்கள் இருக்கிறோம். வியாழன் வெள்ளிக்குன்னு சொல்லிட்டு ஏராளமான அமல்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக நம்ம இன்னையிலேருந்து போட்டு வருவோம். இன்றைக்கி நம்ம போடுறதுலேருந்து எடுத்து நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாட்களுமே செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்குது. அதுலேயும் ஷாபான் மாதமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாக இருக்குது. அந்த மாதம் நம்மளை விட்டு போது அந்த நாட்களில் இந்த சிறப்புக்குரிய அமல்களை நீங்கள் தவறாமல் செய்து கொள்ளுங்கள். அதுலேயும் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய 3 வாஜிஃபாக்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, திருத்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கனவுல கூட நினைக்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வாஜிஃபாக்களாக இருக்குது. இதை ஓதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். அது என்ன திருத்தக்கூடியன்னு கேட்டால், நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்லேயே மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம பொதுவான தவறுகளை பற்றியோ இல்லை பாவங்களை பற்றி சொல்லலை. லைஃப்லேயே ஒரு சில விஷயங்களை மிஸ்டேக்காக பண்ணி அந்த மிஸ்டேக்னால நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கொண்டே இருப்போம். அப்படி இல்லாட்டினா நம்மளுடைய தொழிலை என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு தவறு பண்ணி தொழிலில் நஷ்டத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்போம்னா இதை ஓதுறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை ஈடேற்றி உங்களுக்கு திருத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமே வரமாட்டேங்குது, நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால் முன்னேறவே முடியல, ஒரு உயர்வே கிடைக்க மாட்டேங்குது, நான் இப்படியே இருக்கேன்னு நீங்கள் நினச்சா அதுக்கு இதை ஓதும் போது உங்களுக்கு வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ரிசல்ட்டை நமக்கு இன்ஷா அல்லாஹ் ரமலானில் கொடுத்துருவான். ஏன்னா இப்போ ஷாபான் இறுதி, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்போ அந்த 3 வாஜிஃபாக்கள் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எத்தனை தடவை ஓதணும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். அதில் முதல் ஒன்று பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அவன் அளவற்ற அருளானாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 தடவை வந்திருக்கும். ஏன்னா பிஸ்மியில் இருக்கிறதும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான். அது இல்லாமல் அல்லாஹுடைய இஸ்மாக கொடுக்கப்பட்டதும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான். அல்லாஹு தன்னுடைய திருநாமத்திலேயே ரொம்ப சிறப்பாக தேர்ந்தெடுத்து கொண்ட திருநாமம் எதுன்னு கேட்டால் அது அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான். ஏன்னா அவனுடைய அருளையும் அன்பையும் தான் அல்லாஹு குர்ஆன் முழுவதும் எல்லா சூறாக்கள்லையும் முதல்ல வைத்திருக்கான், பிஸ்மியோடு சேர்த்து வைத்திருக்கான். நமக்கு லைஃப் சேஞ்ச் ஆகணும், நல்ல ஒரு மாற்றம் வரணும்லாம் கேட்குறோம். ஆனால் பிஸ்மி சொல்வதற்குரிய பலனாக அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் பிஸ்மி சொல்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாழ்க்கையிலையும் காரியத்திலையும் பரக்கத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ விஷயங்கள் பிஸ்மி சொல்லாமையே நடந்திருக்கும். நம்ம இப்போ பிஸ்மி ஓதுறதன் மூலமாக நம்மளுடைய காரியத்தில் அல்லாஹுடைய நாட்டம் கொண்டு ஒரு பரக்கத்து கிடைக்கும். அதே மாதிரி ஷைத்தானுடைய அந்த தீங்குகள், ஜின்னுகளுடைய தீங்குகள், மனிதர்களுடைய தீங்குகள்லேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். அதனால் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வாஜிஃபாவை 19 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூலு லஹு குன் ஃபயக்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாசீன் சூராவுடைய 82வது வசனங்களை ஓதிக்கொள்ளுங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எதை படைக்க நாடினாலும் அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்றுதான். அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரியணும், அல்லாஹுக்கு இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயம் கஷ்டம் இல்லை, அவன் நாடுனா கொடுத்துருவான், அது ரொம்ப ஈஸி தான், அவன் குன் அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த காரியம் ஆகிடும். அதனால் நம்ம அதை பற்றி பயப்படவே தேவையில்லை அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ளே வேணும். அதை தான் இந்த ஒரு வசனமும் தெளிவாக சொல்லுது. இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நாடினால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்வின் மாற்றத்தை, வாழ்வின் உயரத்தை, இன்னும் வாழ்வை புரட்டி போடக்கூடிய அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி கொடுத்துருவான். இதை ஓதுங்க. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், என் லைஃப்லாம் பல வருஷமாக இப்படி தான் இருக்குது, எல்லாமே ஓதி பார்த்தாச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட இது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ் படைக்கிறதுல சிறந்தவன், நாடுவதை செய்வதில் சிறந்தவன், அவன் அப்படி ஒரு வல்லமை கொண்டவன் சொல்லிட்டு பறைசாட்டக்கூடியதாக இந்த ஒரு வசனம் அமைந்திருக்கு. இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்கல் ஆஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த துவா. இது நபி அவர்கள் நிறைய தடவை ஓதியிருக்காங்க. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஆஃபியாவே கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இது துவா. நம்ம முன்னாடி சொன்னது குர்ஆன் ஆயத்து, அதுக்கு முன்னாடி சொன்னது திக்ரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல திக்ரு, 2வது குர்ஆன் ஆயத்து, 3வது என்ன ஓதிருக்கும், துவா ஓதிருக்கும். இந்த துவாக்கு ஆஃபியானா நமக்கு கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் ஆஃபியா தான், நம்ம கேட்கக்கூடிய செல்வம் ஆஃபியா தான், நமக்கு பாதுகாப்பு கிடைத்தா ஆஃபியா தான், நமக்கு நிம்மதி கிடைத்தா ஆஃபியா தான். அப்போ ஆஃபியாங்கிறது என்னது,
நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லதும் ஆஃபியாவாக இருக்குது. அந்த ஆஃபியாவை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவா தான் இந்த துவா. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்திலிருந்து நான் ஆஃபியாவை கேட்கிறேன், எனக்கு தேவையான எல்லா நல்லதையும் எனக்கு அதில் கொடுத்துருன்னு சொல்லி கேளுங்க. அப்படி கேட்கும்போது எந்த விஷயம் உங்கள் இடத்துல இல்லாமல் உங்கள் லைஃப் கஷ்டமாக இருக்கோ அந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இதை நீங்கள் பார்த்திங்கன்னா 3 முறை ஓதிக்கோங்க. அப்போ முதல்ல சொன்ன திக்ரு 19 முறை ஓதிவிட்டு அடுத்த சொன்ன ஆயத்தை 3 முறையும் இதை 3 முறையும் ஓதிவாங்க. இதை ஒரு நேரத்தில், அதாவது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதுனாவே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தடவை ஓதி முடிச்சிருங்க நான் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் முடிச்சிருங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க.